நாளைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம தமிழ் இருக்காங்க, நம்ம தமிழ் வந்து பாரதிய வந்து எல்லார் முன்னாடியுமே நோஸ் கட் பண்ணுற மாரி பேசிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இடத்துல அந்த டிராயிங் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த டிராயிங் போட்டி நடந்து அதாவது தமிழ் வந்து வரைஞ்சி அந்த படத்தை கொண்டு போய் ஆதிக்கிட்ட காட்டுறாங்க. ஆதி வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உங்கள் மிஸ்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழும் போய் அங்கே 2 மிஸ் இருந்தாங்கள்ல, அவங்ககிட்ட கொண்டு போய் இந்தாங்க மிஸ் நான் வரைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த மிஸ்ஸும் அதை பார்த்துட்டு சூப்பராக வரைஞ்சிருக்க தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியில் அனுப்பி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து என்ன இவர் ஆளவே காணும், ஆதி வந்தால் கேட்டுட்டு அவரையும் கூட்டுட்டு போகலான்னு பார்த்தா அவர் இன்னும் வரவே காணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அவருக்கு ஃபோன் பண்ணியே நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா நம்ம ஆதி எடுத்துகிட்டு சொல்லுங்கள் பாரதி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆதி எங்கே இருக்கீங்க, நான் வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடுத்துக்கோங்க, எங்கே போகிறீங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் வந்து டிராயிங் போட்டி, அதை வந்து அதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு நான் போக வேண்டியிருக்கு, அதுக்கான எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே சரி பாரதி நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இல்லை சார் நீ தமிழ் வந்து உங்களையும் கூப்பிட்ருந்தான், நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வாங்க நானும் இங்கே ஸ்கூலில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து வேகமாக கிளம்பி வராங்க. அடுத்து பார்த்தா இங்கே வந்து டிராயிங் போட்டியெல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து பரிசு வழங்குவாங்கள்ல, அந்த விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம பாரதியும் தமிழ் ஒன்று போல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அப்பா அம்மா மாதிரி ஒன்று போல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ சீஃப் கெஸ்ட் வந்து எந்த 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 டிராயிங் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழோட டிராயிங் வந்து சூப்பராக இருக்குது. அதை பார்த்த உடனேயும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த பொண்ணுக்கே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க இந்த பொண்ணு, அதனால் இந்த பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கெஸ்ட்டு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே சீஃப் கெஸ்ட் வந்து கேட்காரு, இந்த சூப்பராக டிராயிங் வரைஞ்சிருக்கியாம்மா, இதுக்கு முன்னாடி நீ வேறு எங்கேயும் கிளாஸ்க்கு எதுவும் போனியா டிராயிங் கிளாஸு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார் நான் வேறு எங்கேயுமே போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா உனக்கு யார் இப்படியெல்லாம் வரைய சொல்லி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஆள் சொல்லி எனக்கு எனக்கு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம பாரதிக்கு வந்து ஷாக் ஆகிடுது. ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே உடனே பக்கத்தில் வந்து ஆதியை பார்க்காங்க. ஆதி வந்து சட்டை காலெல்லாம் தூக்கி விட்டு அப்படியே மாசா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணுறாரு. உன் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்காராமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சீஃப் கெஸ்ட்டு கேட்டோடனே ஆமாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே யார் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டோடனே ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியை வந்து மேடைக்கு கூப்பிட்றாங்க. உடனே ஆதி வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே, எனக்கு மோட்டிவேட் பண்ணதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான், நல்லா வரைய சொல்லி கொடுத்ததும் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னோடனே நம்ம பாரதிக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே முடிச்சிடுறாங்க.